மாணவர்கள், அதே போல ஆசிரியர் பெருமக்கள், நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ கண்மைகளாகிய நீங்கள் உங்களுடைய இலக்கை எவ்வாறு நிர்ணயிக்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்க ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் அடுத்த கட்டமாக நீங்கள் உங்களுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வதற்கு மிக முக்கிய ஒரு கருவியாக இருப்பது கல்விதான். அதனால அந்த கல்வியை நீங்க அனைவருமே முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய மாணவர்கள் தற்பொழுது அதை பத்தின ஒரு சிந்தனையே இல்லாம அது குறிப்பா 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய இலக்கை நீங்க நிர்ணயிக்கக்கூடிய சூழல இருக்கிறீங்க. ஏன்னா இப்ப நீங்க உங்களுடைய இலக்கையை நீங்க நிர்ணயிச்சீங்கன்னா மட்டும்தான் 12th நீங்க எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது இல்லாம நம்ம வெறுமனே சும்மா ஒரு ஜாலிக்காக படிக்கிற மாதிரியும் உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து விளையாடிட்டு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்மளுடைய குடும்பம் அதனால உயரமா அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய குடும்பம் அதனால எல்லாம் உயர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய மாணவர்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குன்னா, நம்ம ஏதோ ஒரு பள்ளிக்கு வரோம், ஒரு ஜாலியா படிக்கிறோம், போகிற மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கோம். சோ இது எவ்வளவு நாளைக்கு இந்த இருக்க போகுது? இன்னும் ஒரு 3 months 3 மாதங்கள் மட்டும்தான். உங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி பரீட்சை ஸ்டார்ட் ஆக போகுது, தேர்வானது ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ தேர்வு ஸ்டார்ட் ஆகுறதுனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ப்ரிப்பேர் ஆகிறீங்களோ அதே பொறுத்துதான் உங்களுடைய அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய அந்த படிப்பு அப்படிங்கிறது உயர்கல்வி அப்படிங்கிறது இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அரசு எடுத்துட்டீங்கன்னா எண்ணற்ற கல்விக்காக சலுகை வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, பொருளாதார ரீதியா எந்த ஒரு மாணவரும் தன்னுடைய கல்வியானது பாதிக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் ஒரு முழு நம்பிக்கையோட நம்முடைய தமிழக அரசு செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ 7.5 மூலமும் சரி, அதே போல தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாகவும் சரி, அதே போல புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் சரி, அதே போல ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி, ஸோ இவ்வாறு எண்ணற்ற ஸ்கீம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வாய்ப்புகளை எல்லாம் எப்படி பயன்படுத்துறோமோ அதே பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஸோ வாய்ப்புகள் கொடுப்பாங்க, அந்த வாய்ப்புகள் சரியா யார் பயன்படுத்துறாமோ அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எல்லாத்துக்குமே எல்லாமே இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங்கே போகலாமா, அல்லது மெடிக்கலே போகலாமா, அல்லது வெட்டினரி போகலாமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள் இருக்கு. சோ உங்களுக்குள்ள உன்னுடைய மனதுக்குள்ள என்னவா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான் இந்த சரியான ஒரு நேரம். அப்ப இந்த சரியான நேரத்தை நீங்க எப்படி அதைய பயன்படுத்துறோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க படிக்கக்கூடிய மெத்தட கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாற்றணும். நீங்க எதைய எய்ம் பண்றீங்களோ அந்த எய்மை பொறுத்து உங்களுடைய படிப்பினுடைய அந்த ஸ்பிளிட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களால ஒரு தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆலோசனை மட்டுமே. நான் ஏன்னா எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றதுக்காக மாணவர்களுக்கு நான் சொல்லல, என்னுடைய அனுபவத்திலிருந்தும் என்னுடைய ஆலோசனைகள் மட்டுமே நான் உங்களுக்கு வழங்குறதுக்காக இந்த பதிவை போட்டிருக்கிறேன். அதனால மாணவ கல்விகளே, கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருவி. ஸோ நெல்சன் மண்டேலா அடிக்கடி சொல்லக்கூடிய சொல்லிய ஒரு அருமையான ஒரு வாசகம் தான், எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் வி கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட். நல்லா சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கல்விதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வாசகத்தையே நம்மளுடைய தமிழக அரசு அதை முதன்மையாக கொண்டு நம்மளுடைய மாநிலம் உயர வேண்டும், நம்மளுடைய சமுதாயம் உயர வேண்டும் என்று அதற்கு மிக முக்கிய காரணம் கல்விதான் அப்படிங்கிறத ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கொள்கையா எடுத்துட்டு இன்னைக்கு எண்ணற்ற மாணவர்கள் உயர்கல்வியில படிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கிய காரணமா இருக்குது. சோ அந்த அடிப்படையில அந்த வாய்ப்புகளை மாணவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாயின் வருகின்ற இந்த அரையாண்டு தேர்வாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து வரக்கூடிய திருக்குறள் தேர்வாலும் சரி, அதற்கடுத்து இதெல்லாம் ஒரு படிக்கல் மாதிரி நீங்க வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனீங்கன்னா நிச்சயமா வரக்கூடிய அந்த பொது தேர்வுல ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த இடத்தை அடைவதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனவே மாணவர்களே, இதுவரை எப்படி இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்தை அடைய முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.